மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, மெய்யாகவே உங்களுடைய பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கொண்ட தேவனாக, எல்லா விதமான கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்ட தேவனாக உங்கள் முன்பாக நான் வந்து நிற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அருமையான ஒரு வார்த்தை, மெய்யாகவே உண்மையாகவே உங்களுடைய அத்தனை பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். தாங்கிக் கொள்ள முடியாத பாரங்கள், சுமக்க முடியாத கஷ்டங்களையும் பயங்கரமான வேதனையோடு கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியன் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களுடைய துக்கங்களை நான் சுமந்து கொண்டேன் என்று பேசுகிறார். ஆண்டவராய் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டவராக, அவர் ரத்தம் வெள்ளத்திலே பயங்கரமான பாடுகளை சுமந்து கொண்டது நோக்கம் உங்கள் ஒவ்வொருவருக்காக, நம் ஒவ்வொருவருக்காக இந்த உலகத்தில் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அத்தனை துக்கங்களையும் சுமந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய மீறுதல்கள் எப்படிப்பட்ட ஒரு மீறுதல்கள்! ஆண்டவர் எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில பேசியும், எத்தனையோ முறை ஆண்டவர் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து நம்மளை அருமையாக நடத்தி கொண்டு வந்த பொழுதும் கூட எத்தனை முறை மீறுதல்கள், எத்தனை முறை இதை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் எச்சரித்தோம், இந்த வழியிலே நீங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை சொல்லியும் வழிதப்பி போன எத்தனை சூழ்நிலைகள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் உங்கள் நிமித்தமாக பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தவராக உங்களுக்கு முன்பாக காட்சியளிக்கிறார். ஹல்லேலூயா! நம்முடைய மீறுதல்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய மீறுதல்களை எல்லாவற்றையும் அவர் மன்னிப்பார். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். உங்களுடைய அக்கிரமங்களை அவருடைய தோள் மேலே சுமந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய அக்கிரமங்களை, நம்முடைய ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். எல்லாவித அக்கிரமங்களையும், எல்லாவிதமான அக்கிரமங்களையும், எல்லாவித அக்கிரமங்களின் நிமித்தம் ஆண்டவர் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சரீரம் உருக்குலைக்கப்பட்ட ஒரு சரீரமாக, நொறுக்கப்பட்ட ஒரு சரீரமாக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, மீறுதல்களை எல்லாவற்றையும் உங்களை விட்டு எடுத்து போடும்படி ஆண்டவர் பேசுகிறார். போதும், நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு பாவத்தினுடைய வாழ்வுக்கு அவர் உங்களுக்காக, அவர் நொறுக்கப்பட்ட தேவனாக இருக்கிறபடினாலே உங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்து உங்களுக்கு ஒரு சிலுவையிலே வெற்றியை கொடுத்திருக்கிறபடினாலே உங்களுடைய எல்லா மீறுதல்களை ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும், இந்த உலகத்துல நான் வெற்றி வாழ்வதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நீங்க கேளுங்க. என் அன்புக்குரியவர்களே, அருமையான ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எத்தனை குடும்பங்களில் சமாதானம் இழந்து காணப்படுகிறோம். என் பிள்ளையால் எனக்கு சமாதானம் இல்லையே, என்னுடைய சகோதரனால் எனக்கு சமாதானம் இல்லையே, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரால் எனக்கு சமாதானம் இல்லையே, கொடுமையான இந்த வியாதியை நிமித்தம், கொடுமையான இந்த குடும்ப பாரங்கள், பயங்கரமான கடன் பிரச்சனைகளின் நிமித்தம் எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கி தவிக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு காரண கர்த்தராய் ஆண்டவர் சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு பூரண சமாதானத்தை கொடுக்க போகிறார். இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் கொடுக்கிற சமாதானமானது கொஞ்ச நேரத்தில் இருந்து அப்படியே அது மாறி போய்விடும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்! உலகத்தில் ஒருவராலும் கொடுக்க முடியாதது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சமாதானத்தை ஒருவரால் அதை எடுத்து போட முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு சமாதானத்தினாலே உங்கள் உள்ளத்தை இந்த நாளிலே நிரப்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை
அவர் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் நம்மளை நெருக்கும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு விலகி போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நம்முடைய பட்சத்திலே வந்து நிற்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உங்களோடு கூட ஆண்டவர் அருகில் இருந்து அவரது வார்த்தையை அனுப்பி உங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். வியாதி நிமித்தம் சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? பயங்கரமான கஷ்டத்தின் நிமித்தம் சமாதானம் குலைக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கவில்லை என்று சமாதானம் இழந்த நிலைமையிலே இந்த நாளில் இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உம்முடைய சமாதானத்தை எனக்கு நீ தந்திருக்கிறீர் அப்பா, உம்முடைய விடுதலையை நான் சுதந்திரித்துக் கொள்ளட்டும், உம்முடைய ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஒரு பாத்திரவானாக நீர் மாற்றியிருக்கிறீர் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை அவருக்கு முழுவதும் அர்ப்பணம் பண்ணுங்க. அவருக்கு முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிருங்க. உங்களுடைய வாழ்க்கையை அளவுள்ள வாழ்க்கையாக என் ஆண்டவரால் மாற்ற முடியும். வாலிப தம்பியே தங்கச்சி, கர்த்தர் உன் வாழ்க்கையை சமாதானமுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும். உன்னை கடந்து வருகிற அத்தனை விதமான கண்ணீருடைய பள்ளத்தாக்கு ஒரு களிப்பாக மாறப்போகிறது. என் ஆண்டவரால் அதை மாற்றித்தர முடியும். உன்னுடைய வறுமைகளை மாற்ற முடியும். என் அன்புக்குரியவர்கள், உங்களுடைய கஷ்டங்கள் மாற்ற இயேசு சிலுவையிலே தொங்கினார். உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டவராக ஆண்டவராகி இயேசு சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டவராக 3வது நாள் உயிரோடு எழுந்த அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் நம்பியிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தாதே. அன்புக்குரியவர்களே, அருமையாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று. டாக்டர்களால கைவிடப்பட்டு, மனுஷர்களால் கைவிடப்பட்டு, எனக்கு இந்த உலகத்திலே ஒரு சுகம் என்பது இல்லையே, எனக்கு ஆரோக்கியம் என்பது இல்லையே, என் வாழ்க்கை இப்படி ஒரு கசந்த ஒரு வாழ்க்கையாக கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய கசப்பை மாற்றுவதற்காக, உங்களுடைய வியாதியினுடைய கோர பிடியை மாற்றுவதற்காக என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டவராக, சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டவராக, அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகள், அருமையான அவருடைய காயப்பட்ட தழும்புகள், உங்களுக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிற அந்த தழும்புள்ள அந்த கரத்தினாலே நீங்கள் குணமாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை மருத்துவர்கள் உங்களை கைவிட்டு நீ பிழைக்க மாட்டாய், உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அவ்வளவுதான் என்று சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தழும்புகளால் உன்னை நான் குணமாக்குற என்னுடைய தழும்புகள் இப்பொழுதே கடந்து வருகிறது என்று. என் அன்புக்குரியவர்களே, என்னோடு கூட நீங்க சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் இப்பொழுது உங்களை தொட்டு உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தினுடைய வேதனைகளை மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் மாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ளவராக இறங்கி வந்திருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. மெய்யாகவே உண்மையாகவே எங்களுடைய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர், எங்களுடைய துக்கங்களை நீ சுமந்திருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை உண்மையிலே வந்திருக்கிறது. உங்களுடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் நதியை போல ஊற்றப்படுவதாக, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, பிசாசினால கொண்டு வந்திருக்கிற சமாதான கேடுகள் இயேசுவின் நாமத்தினுடைய வாழ்க்கையை விட்டு மறைந்து போவதாக, அவருடைய குடும்பங்களை விட்டு நிரந்தரமாய் நீங்கி போவதாக, ஒருவராலும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அந்த சமாதானத்தை நதியை போல இப்பொழுது நீ ஊற்றுவதற்காய் நன்றி அப்பா. எல்லையில்லாத உம்முடைய அன்பு ஆண்டவரே, இயேசுவின் அன்பு இப்பொழுது அந்த பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. அவருடைய பாரங்கள் இருந்து ஒரு விடுதலையை நீ தாரும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நீ தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை இறங்கி வந்து ஒரு அற்புதங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையோடு நீர் இணைந்து ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை பொழுது நீ தந்தருளுவதற்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.